நம்மளால கனவு மட்டும்தான் காண முடியும். நம்ம கனவுல மட்டும்தான் அந்த வாழ்க்கையும் வாழ முடியும். நம்ம நிஜத்துல எங்க போய் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் சொல்றேன் இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணுங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வாயை திறந்து சொல்லணும். நிறைய பேர் நமக்கு வேணுங்கிறது அவங்க சொல்லிப்பாங்க, இவங்க சொல்லிப்பாங்க, இல்லை இவங்க அதை கேட்பாங்க, கேட்ட பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு சிலர் நான் சொன்னா உன்னை அவங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆகுமோ, இவங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆகுமோனே சொல்ல மாட்டோம். இந்த யோசனை எல்லாம் இல்லாம எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும். நமக்கு வேணுங்கிற விஷயம் சொன்ன பிறகு அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய விழுகும். என் ஹஸ்பண்ட் எனக்காக பேசுவார், இல்ல எங்க அம்மா எனக்காக பேசுவாங்க, என் புள்ள எனக்காக பேசுவாங்க. கிடையாது, நம்ம நமக்காக பேசணும். யாருமே நமக்காக வந்து நிற்பாங்க நம்ம எதிரே பார்க்க கூடாது. நமக்கு மட்டும்தான் அது எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். 3வது, டெய்லியும் அதுக்குண்டான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். பெண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு இப்படி செஞ்சா பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி இருந்தா பிடிக்கும், அப்படி செஞ்சா பிடிக்கும், இப்படி செஞ்சா பிடிக்கும், மற்றவங்களுக்காகவே நம்ம நேரத்தை கடத்திட்டு இருப்போம். நமக்காக கொஞ்ச நேரம் கூட ஒதுக்கவே மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்களே அலாட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை அந்த வேலை செய் இந்த வேலை செய்யன்னு சொல்லக்கூடாது, என்னை எதுவுமே கேட்கக்கூடாது. இது என்னோட டைம், எனக்கான டைம், எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யற டைம், என் கனவுக்காக வேலை செய்யற டைம் அப்படின்னு நீங்க ஒதுக்கிக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க கனவு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.